இதுகள் வந்தது கொஞ்சம் தெரியும் தானே. அது இதாண்டே நீங்கள் டேமேஜுகள் கணக்கு டேமேஜ் நிறைய கொண்டே நீங்கள் அதை தேய்ச்சி போட்டு கொண்டே கொடுப்பாங்க. இப்போ எந்த சொல்லுவாங்க நாங்கள் ஃபோட்டோவில் பார்த்தா இல்லை, இதில் பார்த்தா கிடக்கும். அப்போ நீங்கள் அந்த கஸ்டமர் விட மாட்டேன். இப்போ நீங்கள் ஒரு கார் தாட்டினா பிடிவிக்கிறோம், அது இவ்வளோ பிரச்சனை. ஒரு பிஎம் இந்த சைட் மெடல் கண்ணாடி என்ன 550 ரூபா கிட்ட வர மாட்டேன். இன்சூரன்ஸ் தானே? இல்லை அது நாங்கள் என்ன இன்சூரன்ஸ் கிட்ட போனானே அவன் இன்னும் கூட்டிக் கொண்டு போய் போவானே. இன்சூரன்ஸ் மாசத்துல ஒரு டிரைவருக்கே 500 அது இப்ப ஒரு டிரைவர் பொறுப்பு தானே. நீங்க இப்ப டிரைவர்கிட்ட ஒரு காரை கொடுத்து விடுறீங்களா போட்டோ எடுத்து போட்டு அது கொடுக்குறேன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்க தட்டையில போய் கேட்கணும் தண்டுவாங்க. இல்ல அது நீங்க போட்டோ எடுத்து போட்டு தான் இங்க இந்த கார் எடுக்க விடுவீங்க. எடுக்க நாங்க போட்டோ எடுத்துட்டு தான் போடுவோம். நான் கார் எடுக்க போட்டோ எங்க போட்டோல இருக்கும். அப்ப பிரைன் டிரைவர் சொல்லியலாது தானே, அதை வெட்ட பொறுப்பு தானே. ஒரு டிரைவர் விட மாட்டாங்க, 2-3 டிரைவர் விடுவாங்க. இப்ப இந்த யார்ட்ல இருந்து அந்த யார்டு அந்த யார்ட்ல இந்த யார்டு அந்த காரை எந்த டிரைவர் கொடுத்தவரன்னு தெரியும் தானே. ஒன்று கொடுத்தா சரியான எங்க நடந்தாண்டு தெரியாது. இப்ப 2-3 யார்ட்ல நாங்க கார் பிடிக்கணும், எந்த யார்ட்ல நடந்தாண்டு தெரியாது. பெரிய பிரச்சனை தான். அது இனி பேர் அவன் கஸ்டமர் போய் ஏஜென்டோட அவன் கார் கொடுத்து அவனோட அறிவு அவன் எங்களுக்கு அடிப்பான். இப்படி இந்த கார் பிரச்சனை சூடப்பானுங்க. அப்போ இனி அதுகள் இதுகள் என்று நீ எந்த டிரைவரை பிடிச்சா சொல்லுவா அண்ணே நான் ஓடலைன்னா இது இவர் நான் எடுத்து வந்தாருன்னா அப்புறம் அவரை பிடிச்சிக்கிட்டா அண்ணே இவர் தான் இங்கே எடுத்து வந்தவரன்னு சொல்லுவான். இல்லைண்ணே நான் கொண்டு போயில அது அவர்கிட்ட கொடுத்து விட்டு நான் 2 வாங்க அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ சூடு வரும் சொல்லுங்க. அலையால் சாட்டிட்டு இருந்தோம். ஐயா அப்போ எனக்கு கொஞ்ச நாள் 1.5 வருஷமா நித்திரையும் இல்லை. என்னன்னா நீங்க 2-3 ஜாட் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தது. ஓகே என்ன பிஸி நேரங்களில் ஜாட்டுகள் மாறும். இப்போ பிஸிக்கு அந்த ஜாட்டு எடுப்போம், இந்த ஜாட்டு எடுப்போம். அதே மாதிரி ஹலோ அவருக்கு நெட் அடி. எங்க புளியாண்டி என்ன காலையில் 3 டெலிவரியோட எங்கேயும் போட்டாரோ எங்க காணையில கரடியை சந்திச்சுட்டாரோ? இல்ல இல்ல மெயின் ரோடு காரணம் அப்படி அதுக்கு போக மாட்டாராக்கா. ஐயோ இந்த இன்ச்ச இதுக்கெல்லாம் வந்து போய் நிக்கிறேன். வீடெல்லாம் பேரோ எழுதி மட்டும் பட்டியில காசு இல்லை. ரமேஷ கேட்டேன் நான் அதுல ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருந்ததா இருக்கே இல்லையா? எல்லாமே தானே கம்ப்யூட்டர் எந்த யாட்டன்ற பிரச்சனை இல்லை தானே. ஒவ்வொரு டிரைவரும் அந்த யாட்டில இருந்து கார் எடுக்க இப்ப நீங்க ஊபர் மாதிரி கண்டிப்பா ஓகே போட்டோ ஆட் பண்ணி அவர் வந்து அந்த காரை உங்களோட இதுல சிஸ்டத்துல ஏற்றி போட்டு எடுக்கணும். அதே மாதிரி கொண்டே கொடுத்துட்டு சொல்லுங்க ஜெயண்ணா ஜெயண்ணா அது வந்து இப்ப நாங்கள் எல்லாத்தையும் இதை சொல்லலாம். இப்ப என்னன்னாலே இப்ப ஒரு 10 டிரைவர்ல 5 டிரைவர் நல்ல விசுவாசமா செய்வாங்க. 5 டிரைவருக்கு எப்படித்தான் சொன்னாலும் அது இந்த மணி கட்டின மாடு இதுல சொன்ன மாதிரி சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஊபர்ல நீங்க அப்படி சொல்லல எந்த டிரைவர் இருந்தாலும் அது எந்த டிரைவரா இருந்தாலும் என்னண்டு இல்லையா அது நான் கோவிக்காதீங்க கூட நீங்க அந்த சிஸ்டத்துல ஏதோ மிஸ்டேக் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். எந்த கருத்து இல்ல மிஸ்டேக் இதுல இல்லைன்னா இவங்க விடிய வருவாங்கன்னா ஒரு கண்ணாடி கொண்டு உடைஞ்சு கிடக்கின்றால் இந்த கண்ணாடி என்னண்டு உடைஞ்சாண்டு கேட்டா போட்டோல பார்த்தா இல்லை. அப்போ இது யார் நீட்டு கொண்டு வந்து கேட்டா இது இவர்கிட்ட நான் வந்துடானே எனக்கு நேரம் போச்சு முடிக்கிற டைம் ஆச்சு இவர்கிட்ட கொடுத்து விட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லலாதே ஒரு ஆள் ஒரு பொருளை கொண்டு அவர் அதை பாக் பண்ணி சிஸ்டத்துல ஏத்தாம போக கூடாது. அதானே வேலை. அவன் இனி அதை என்ன திருப்பி நாங்கள் அது பண்ணி இது பண்ணி எனக்கு நேரம் போச்சு எனக்கு என்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு கிடக்கணும். அப்படி ஒரு சிஸ்டத்துல நீங்க தொழில் செய்தியலண்டா உந்த தொழில் கண்டிப்பா பிரச்சனை வந்துதான் தீரும். இல்ல அதான் ஒவ்வொன்றையும் செய்யணும்னா அதுல என்னண்டு நான் சொல்றது அது இப்ப அதான் கேக்குறேன். நீங்க இப்ப ஊபர்ல வேலை செய்யறீங்க. ஒவ்வொருத்தர் என்ன இவன் அதை சொல்லுவான் அவன் அதை சொல்லுவான். ஒரு இப்ப உதாரணத்துக்கான டயர் காத்து போய் நிற்கும். அப்புறம் ஏன் நீ சுத்தி பார்க்கணும்னா நான் மறந்துட்டேன்னுவாங்க. பிறகு அந்த டயரை இங்க கொண்டு வர ரிம்மோட சரி
ஒரு திருப்பி அதுக்கு வேலை பார்த்து அலுவல் பார்த்து 300-400 ரூபா அப்புறம் அவனுக்கு அந்த காசை ரினியூ பண்ணி விடுவான், ரிட்டன் பண்ணி விடுவோம். 1 வீக்ல 85 ரூபா காசு ரிட்டன் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து தான் அவன் போவான். உங்களுக்கு டிரைவர் ஒன்றில் எங்கேயோ பெற்றாக்குற பிரச்சனையால டிரைவர் மேல் பிரச்சனை இருந்திருக்கணும். எனக்கு தெரியல, நான் உங்களை கேட்கிறேன், இதா கேள்வியா நீங்க பதில் நினைக்காதீங்க. இல்லையாண்டா ஏதோ ஒரு மிஸ்டேக் கொண்டு இருந்திருக்கணும். இது வந்தானே இதுல இது வந்தானே என்னன்னா இந்த கொஞ்சம் டெக்னிக்கலா போகணும்னா இது வந்து என்னன்னு சொல்றது. அது சரி சரி, இல்ல அதுதான் நான் அதை தான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது அங்கதான் பிரச்சனை வந்தேன்னு சொல்லிட்டேன். டெக்னிக்கல் பிரச்சனை எல்லாம் வந்தது பிரச்சனை. அது கொஞ்சம் தெரியும் தானே எங்களுக்கும். அது கஸ்டமர் சில நேரம் கஸ்டமர் மணி தட்டி போட்டு கொண்டு வந்து விடுவாங்க, பார்க்காம எடுத்து வருவாங்க. அப்படி விடையில்லாதானே நீங்க போட்டோ ஒரு வீடியோ எடுப்பியல்ல கார் வாங்க. இல்ல இல்ல, அது சில நேரம் இவங்க எடுக்க மாட்டேன். பிஸி டைம்ல இப்ப எங்களுக்கு ஒரு 10 கார் இந்த டைம்ல அந்த டைம்ல போக மாட்டேன், ஒரே டைம்ல வர மாட்டேன். அப்ப அவங்க சில நேரம் பிஸி டைம்ல எடுக்க மாட்டாங்க. அது எடுக்காவிட்டா உங்களுக்கு அப்படி செய்யல. அது இந்த தொழில சில நேரம் எடுக்க மாட்டாங்க. இங்க வந்து கேட்ல வந்து இங்க வந்து எடுப்போம் எடுக்கான. ஆனா இப்ப நீங்களான சொன்னீங்க அதை விட்டுட்டு வா, நாங்கள் டிக்கெட் அங்க போவோம்னு சொல்லி போட்டு விட்டுட்டு அதை விட்டுட்டு வா அப்புறம் எடுக்கலாம்னு சொல்லி போட்டு வருவோம். எனக்கு தெரியாது, எல்லாம் மாறிக்கிறி எல்லாம் நடக்காது. இந்த பிஸி டைம்ல எல்லாம் பிழைச்சி போய் நிற்கும். இல்ல இல்ல ஜெகர் ரமேஷ், ஓ நீங்கள் முதலாளியா இருக்க தகுதி இல்லாதவர் என்று நான் சொல்லுவேன். சரியா சொன்னீங்க. நான் சாரி, சரியா? சரி சரி, அது சரியா. நான் அதான் பேசாம விட்டுட்டு ஒழியதுனா இல்ல நீங்கள் சொல்கிறீங்க, அவர் சொல்றார் இவர் சொல்றார், இது அவன் இவனை கேட்டான் அவர் இவனை கேட்டான்ன்றது நீங்கள் பொல்லாத சாஃப்ட். சரியோ? அது சரி. நீங்கள் அவங்களோட ஃபீலிங்க்கு தான் முதல் மரியாதை கொடுக்குறீங்க, உங்களோட பிஸ்னஸுக்கு இல்லை. என்னென்ன எல்லாம் தெரிஞ்சபடியால் எல்லாம் தெரிஞ்சு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவே எல்லாம் வந்து எல்லாம் அது என்னன்னு சொல்றேன். ஒரு சிஸ்டத்துல பிளேண்டு அதான் புளியான்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, நான் உங்களை இதா சொல்லல, குறைவா சொல்லல. அது சரியான புளியாண்டு. நான் அது உண்மை இல்லை, நான் அதான் சொன்னேன். நீங்க சொன்னது சரியான, நான் ஒத்து கொண்டுட்டு வந்தேன். தம்பி, உறவா இருக்கலாம், பறையில காய் கூட விடக்கூடாது. எனக்கு மண்ணே என்ன சொல்லுங்க, அவன் தமிழாக்கல்லானே. அப்ப நான் அவையெல்லாம் நான் கேட்கிறேன், இப்ப எங்க அவையில்ல எல்லாம். இப்ப ஒரு லேண்ட் ரோன் இப்ப அவங்கள கொண்டு வர 24, 25 பிளேட் நம்பர் தான் கொண்டு வருவாங்க. இல்ல இல்ல, இப்போ உங்களுக்கு உங்களோட பக்கம் உங்களோட சார்பை உங்களோட இதா இருக்கணுமா, முன்னம் இருந்தமா இருக்கணுமா? நான் கொம்பனை கொடுத்தோன்னா அப்படி எல்லாரும் அதுல வேலை செய்யறாங்க. கொஞ்சம் பேர் வேலை விட்டு போட்டாங்க. இல்ல இல்ல, அது வேலை விடுங்க. உங்களோட முன்னம் பற்று பாசம் அன்பு பண்பு வந்து கலாச்சாரம் இருக்குதான் எங்கட. அதே கலாச்சாரத்தோட இருக்கணுமா அவங்களோட? இல்ல இல்ல இல்ல, நான் அதை எதிர்பார்க்கறது இல்லையா. அது சரி, நீங்க கேட்கிற கேள்வி சரி. என்ன அப்படியே அதோட அப்படியே இது பண்ணி போட்டு இப்ப போன 6ஆம் மாசம் என்ன கொடுத்தனா 4 மாதமா 4-5 மாதம் முடியுது. அப்படி ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றது நார்மலா? அது வரமா, அது ஒவ்வொரு இதை பொறுத்து. நான் 2ஆம் தேதி எடுத்தது 60க்கு எடுத்தேன். ஓகே, முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க அந்த ஜாட் எல்லாம் எடுத்து செய்யக்க முதல் இன்வெஸ்ட் பண்ண 30 கிட்ட முடிஞ்சு. முதல் எந்த முதல் இது எடுத்தனா 60க்கு எடுத்தனா அது எல்லாம் தெரியும் தானே. மாறிக்கிறீங்க நீங்க அதோட அதுக்குள்ள எனக்கு என்ன அடிபட்டது, இந்த ஏஜென்ட்களை காசு தரேன் அப்படின்னாங்க. ஓகே, ஏஜென்ட் காசு தரேன் இல்லையா. என்னன்னா வாங்குறே இல்லையோ காசு? விலங்கையில கேட்க உங்களுக்கு உடனே வராதோ காசு? இல்ல இல்ல இல்ல, இது நாங்கள் ஏஜென்ட், எங்களுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கிறாங்கன்னா அவங்களான எங்களுக்கு மாசத்துல போடுவாங்க காசு. எப்படி தராம விடலாம் ரமேஷ்? என்னன்னா எப்படி தராம விடலாம்? அதுக்கான சட்டத்திட்டம் இருக்கு தானே. கம்பெனி வச்சிருந்தா உங்களுக்கு தராம விடலாம் தானே.
கிட்டத்தட்ட 14,000 பவுன் சொன்னேன். ஒரு தானே 5,000 பவுன் சொன்னேன். 19,000 அதில் அவங்கள அடிபட்டது. இல்லையாண்ணே இப்போ அவங்களே இல்லையாண்ணே ஃபோன் அடிச்சு இப்போ கேட்டுக்கொண்டு இருந்தாலே கொஞ்சம் வெயிட் பண்ணனே அதுவும் விற்க போகிறோம் விற்க போகிற தரேண்ணா. நீ ஒரு நாளைக்கு இப்போ இந்த மாதம் அடிக்க சொன்னவங்க அன்றைக்கு அடின்னு அடிச்சு எடுக்கல அடிச்சு இருக்கா. தமிழாக்கலாம் எல்லாம் தமிழாக்கலாண்ணே எல்லாம் என்ன சொல்லுங்க பாப்பா ஜேனண்ணே எங்கட தமிழாக்கலான்னு வேண்டேக்க மாட்டேன் சும்மா எதையும் பல்லளிப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்துக்கு வேண்ட போய்க்க பாருங்க சண்டித்தனத்தெல்லாம் வருவாங்க. இந்த நாட்டிலேயே நாங்கள் என்ன செய்தாலும் எது போய் செய்தாலும் புள்ளியாக தான் உடனே மாமாட்டான் போகிறாங்க. ஏன்னா இப்படியா நில்லுங்க வர இல்ல அமைதியா போட்டு. ஓ என்ன வணக்கம் புரியாண்டி அண்ணா. போய் வீடு கண்டு கொடுத்தாச்சா? கொண்டு கொடுத்துட்டு நீ அடுத்ததுக்கு இந்த பக்கம் போகணும். இல்லை 2வது கொடுத்துட்டு நீ கடைசி வந்த பக்கம் ஓடி அங்கால மேலே போகணும். வந்த பாதையில திரும்பி போய் இன்னொரு பக்கம் ஓடும். அது சார் என்ன கொடுத்தாச்சா? இல்லை இன்னொன்று இருக்கு. சுத்தி அடிக்கிற சாமா. பிரச்சனை இல்லை. இந்த அங்கே கொஞ்சம் பிஸியானா மண்டேக்கு எனக்கு கொஞ்சம் 1 hour கிடக்குன்னா 2 ப்ரொமோஷன் கிடக்குது. 2 தான் முடியுது. என்ன ப்ரொமோஷன்? 3 டெலிவரி கொடுத்தா 3 பவுன், அடுத்த 3 கொடுத்தா 4 பவுன், அடுத்த 3 கொடுத்தா 5 பவுன், அடுத்த 3 கொடுத்தா 6 பவுன். இப்போ 9 மணிக்கெல்லாம் செய்ய முடிக்கும். 5லேருந்து 9 அது ப்ரமோஷன். ப்ரொமோஷன் தம்பி அதுக்காக வேண்டி அவசரப்பட்டு செய்யக்கூடாது. ஓகே இல்லை செய்யலன்னா எனக்கு வளமையா 2 3 போடுறோம். போடல இன்றைக்கும் போடல. நேற்று நான் நேற்று வேல்ஸே போட்டேன். நான் எடுக்க மாட்டேன். எனக்கு 1க்கு மேல போட்டா நான் எடுக்கவே மாட்டேன். போடுவான் அவன். நான் எடுக்க மாட்டேன். என்ன 2 டெலிவரி தான் எடுக்க மாட்டேன். ஏன்னா இல்லை அது ஒன்றே அந்த ஆளுக்கு கஷ்டமாக்கும். அவங்க 2 போடுறான்னு அவங்க காசும் குறைவு தான். பக்கத்துல 1 ரூபா சுச்சம் போடுவாங்க, 2 ரூபா சுச்சம் போடுவாங்க. நான் பார்த்தா 2 பையன் ஓடும். நீங்க சண்டை ஓட்டம் எடுக்கிறீங்களா வையுங்களேன் ரமேஷ். சண்டை ஓட்டம் முதல் ஓட்டத்துக்கு உங்களுக்கு தருவான். ஒரு நல்ல காசு 2 பேர் வண்டி வையுங்களேன். ஒரு 6 ரூபா. அதே தூரத்துக்கு மற்ற ஓட்டம் வரும். அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தருவான்? 10 ரூபா தான் தருவான். 2 ரூபா சுச்சம் அப்படிதான் வரும். அதுவும் ஒரு ஓட்டத்தை எடுத்துக்கொண்டு விட்டு வருது. ஜனனே நல்ல நெட்வொர்க் வேலை செய்யறத. இப்போ நான் போகிறோம் நெட்வொர்க் வேலை செய்ய.
நிஷான் இறங்கிட்டார் ரோட In a quarter mile, continue straight through the roundabout onto High Street. ரமேஷ் விளங்குதா? சொல்லுங்க அண்ணா. நான் ஒரு நாளுமே எடுக்கிறேன் இல்ல 2 ஓட்டம். ஏனண்டா நானும் உழைக்க மாட்டேன், இன்னும் ஒரு தினையும் கேட்க விட மாட்டேன். வீணாயிரம் அநியாயமாக்குவான் எடுக்கிறேன் இல்ல. இப்ப எனக்கு இந்த ஆள் ஒரு கதை சொல்ல நாங்கள் அதுக்கு முடிச்சு போட வேண்டிய Continue straight through the roundabout onto High Street. நான் சொன்னேன் எடுக்கிறேன் இல்லையேனண்டா. நான் 2 ஓட்டத்தை ஏன் எடுக்கிறேன் இல்லையண்டா. இப்ப நீங்க நான் 2 ஓட்டத்தை எடுத்தேன்டா. எனக்கு அந்த 2 ரூபாய்க்கு தான ஓட்டம், நான் 2 ரூபாய்க்கு தான் ஓடுவேன். ஆனா நான் எடுக்காம இன்னும் ஒரு எனக்கு 6 ரூபாய்க்கு கிடைக்குமேலோ. அதே மாதிரி எனக்கும் இன்னும் ஒரு ஓட்டம் நல்ல ஓட்டம் கிடைச்சிடும். அது கிடைக்கல. நான் இந்த 2 வச்சு டைம் மேக்கறதுக்கு நல்ல ஓட்டம். நான் இதை வச்சு ஓடுவோம் மட்டும் நான் எடுக்கிறேன் இல்ல. அது ஒவ்வொரு இது. ஆனா உங்களுக்கு அது அப்படி எடுக்காடினா டெலிவரி போடுறானோ எங்களுக்கு இது இதை காட்டினா 1/2 மணி தேஞ்சல் பண்ண அடுத்த டெலிவரி கூட போட மாட்டான். இப்ப இதை எடுத்த வேண்டாம் போய் நாங்க அடுத்த இடத்துல போடுவான். அது எடுக்காம விட்டேன் நான் சரி கேன்சல் பண்ணி நான் போட மாட்டேன். போட்டோ கேட்பேன் உடனே. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் எடுத்து போட்டு கூட அழிச்சு விட்டுருவேன். போட்டோ காட்டு வேற இல்லையா உங்களுக்கு? வரும் அடி ஒவ்வொரு நாளும் வரும். 2-3 தரம் வரும். அதைத்தான் சொல்றேன். உடனே அப்படி போற உடனே எனக்கு போட்டோ எடுத்து போடுச்சிருவோம். ஐயோ கடவுளே. அது திருப்பி நல்ல இதுகளை கடிக்க போட்டு இந்த கார் லைட்டை போட்டு மூஞ்சியை கொண்ட கிட்ட வச்சுட்டு போட இல்ல தேவையில்லை. ஒன்று மாட்டா. நீங்க நோமலா எடுத்தாலே அது போகும். நீங்க லைட் போட்டு முன்னுக்கு வச்சு ஒன்று மாட்டான். நான் நோமலாவே எடுப்பேன். அப்படியே ஓகே ஆயிடும். சில நேரத்துல கொஞ்சம் டாக்கண்டா மட்டும் சொல்லுவான். திருப்பி 2 மட்டும் சொல்ல மாட்டேன். நானே கண்ணாடி போட்டு எடுத்து விட்டேன். கண்ணாடியை போட்டு பிள்ளையாடுத்தீங்கன்னா பிளக் பண்ணி விட்டுருவான் அக்கௌண்ட். நல்ல காலம். நான் அப்புறம் கண்ணாடியை கழட்டி கூட அப்புறம் போட்டு விட்டேன். இங்கே சில பேர் இந்த ரொமேனியன் எல்லாம் 2-3 ஓட்டத்தை தூக்கி வச்சுட்டு முதல் ஓட்டம் கொடுப்பான் 3 ரூபாய்க்கு, 2வது 1 ரூபா 50 பைசாக்கு, 3வது ஓட்டம் கொடுப்பான் 1 ரூபாய் 20 பைசாக்கு. அந்த 3 தூக்கி கொண்டு திரிக்கணும். நான் அழிச்சு விட்டு போயிடுறேன். 2 பேருக்கு 3 ரூபா ஓட்டம் கிடைக்குமே இல்லை வீணா. நல்ல எனக்கும் அது மட்டும் இல்ல உமக்கு மற்ற வாரது கூட தானே வரும். அதுவும் தான் மற்றது. இப்ப நான் என்ன பண்ணி யோசிக்கிறேன். நான் இப்ப ஓடர் இல்ல கேட்க எனக்கு விசர் வாரது தானே. அப்படி இன்னும் ஒரு நான் சும்மா அநியாய காசு கேட்க அவனு மேல நிற்பான் சும்மா. ஆனா இங்க அதை எடுக்காட்டியா எங்களுக்கு ஜொப்பு போடுறான் இல்லைங்க. அப்ப உங்க லண்டனுக்கு அப்படி போலடா. என்ன இங்க அப்படி இல்லை. எனக்கு இதுக்கு அப்படி நாங்கள் விட்ட வேண்டாம். திருப்பி ஜொப்பு போட மாட்டேன். அந்த இதுக்காக எடுக்கிறேன். சில நேரத்துல அவங்க போடுவாங்க எங்களுக்கு 2 ஓட்டம் 3 ஓட்டம். நான் பாப்பேன். ஓகே இதுக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சவே 2 பார்த்துட்டு அதை மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் அழிச்சு விட்டு Turn left on Cranston Drive. தொடக்கத்துல நானும் இப்படித்தானுங்க எல்லா ஓட்டம் வெட்டு தோட்டி முதல் வருஷம் போட்டு குழப்பி கொண்டு நின்றேன். பிறகு அனுபவப்பட்ட பிறகு வடிவாச்சு அது ஊபாருக்கு தான் லாபம், எங்களுக்கு புல் நட்டம். ஐயோ அவனும் தானே அப்புறம் என்ன அப்படி இருக்கிறதோ. Just ahead, drop off on the right. நாளைக்கெல்லாம் இந்த சவுத்தோல் பக்கம் இறங்கலாம். சவுத்தோலுக்கு நாளைக்கு அவங்க இந்த கிருஷ்ணன் அந்த இதுகள் என்ன நாளைக்கு வராதுங்க. நாளைக்கு வராங்க. நாளைக்கு இறங்க மாட்டீங்க சவுத்தோல இந்த அவங்களோட அந்த கிருஷ்ணன் கோயில் அவங்களோட இந்த இந்தியன் இது நாளைக்கு அங்க சவுத்தோலுக்கு அட்டங்க இராது. அப்ப என்ன ஓடுவீங்க? இல்ல நாங்க அங்கே போக மாட்டோம். நான் நாளைக்கு இங்க பெல்தம் பக்கம் தான் போவேன். என்ன முழுக்க ஜனம் முழுக்க இண்டே போனா ஏசியன் ஜனமா தானடா சவுத்தோல இல்ல. The roundabout, take the first exit to merge onto the A1M towards the north. 78 என்ன பண்றாங்க? அப்ப
ஒரு இடத்துக்குள்ள காரை கொண்டு போகுது இந்த சித்தப்பர். நான் பயந்துட்டேன், என்னடா யூகேண்டாங்க இன்னும் இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. மீன் போட்டு போகணும். அப்ப சவுத் ஒர்க்குள்ளால வந்தோம். ஓகே. அப்ப தெரியும் நீங்க சொல்றது அப்பண்டேக்கு எனக்கு தெரியுது தானே. அப்ப ஆனா Red light, travel ahead. ஊத்துவா வச்சிருப்பாங்க தெரியுமா? ஐயோ, இந்த காட்டு அளவுகள் எல்லாம் பொருளாக ஊத்தியா இருக்கு. போஸ்ட் ஒரு ஆளை வச்சுக்கிறானല്ലോ, போஸ்ட்ல சத்தம் பாது கேட்டதா? விளங்கல. இந்த தளத்துக்கு ஒரு போஸ்ட் ஒரு ஆளை வச்சுக்கிறானല്ലോ. விளங்கல. இல்ல இந்த தமிழ் பாக்ஸ் தளத்துக்கு போஸ்ட் ஒரு ஆள் இருக்கല്ലോ, இங்க அந்த ஆள். நமக்கு சாப்பாடு வேணுமா வேண்டாமா? சாப்பாடு காருக்குள்ள வச்சுக்கிறேன். அண்ணா இதே உங்களுக்கு Turn right onto Tenter Lane, then turn right onto Tenter Road. ஆள் ஒரு ஆள் புதுசாக ஒரு ஆள் வந்துருப்பார். ரமேஷோட கதைக்க வந்து நிக்கிறேன். Turn right onto Main Street. ஒரு பொம்பளை குரல்ல மாறுறது. ஒரு பொம்பளை டாக்டர் காலமோ சின்ன சின்ன பாத்தீங்களா, ஆள் வந்து கதைக்காமலே சொல்லி போட்டாங்களா யாருன்னு. இல்ல வேற அடுத்துக்கலைங்க சார். இது யாரு? நான் டாக்டரோட கதைக்க இந்த இடவுல சொல்லும் சொல்லு. தோல் சம்பந்தமான கேட்கும். தோல் சம்பந்தமான கேட்கும். என்னங்க? என்ன சம்பந்தம்? தோல் வைத்திய பத்தி கேட்கும். தோல் வைத்தியம். அண்ணா அது தோல் வைத்தியர்ட்டாங்கன்னா முதல் அந்த டாக்டருக்கு டெத் சர்டிஃபிகேட்டும் பர்த் சர்டிஃபிகேட்டும் தெரியலையா, முதல்ல அதை விளங்கப்படும். கேன்சர் போட்டோட போகணும். நீங்கள் வந்த தலைமனை வேற என்ன, இது வந்து தோல் வைத்தியர் தலைமை இல்லை. அது காஞ்ச ஒன்று யாராச்சும் பூசினா நல்லா. அண்ணா இதோட சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர் நல்ல வைத்தியம் சொல்லுவார். காஞ்சோடியா பூசிட்டு நோமலா புளியாண்டி யார் சொல்லணும் அவர் சொல்லிட்டேன். வெங்காயம் போட்டு அரைச்சி தேசிக்காய் புளியும் போட்டு சம்பல் இது வெள்ளார சம்பல் போட்ட மாதிரி இருக்காது. அந்த தளத்துக்கு தான் அனுப்பணும் நாங்கள். Cross the street, then turn right onto Main Street. இங்க பார்த்தா அந்த ஜூஸ் காஞ்சோண்டி இடியார் பார்த்து கணக்கு பிடிங்கி ஒரு நிற்பாங்க. அது சாப்பிட்றது தானே நான் இது கடிக்காதோ? அது அவிச்சு ஏதோ சாப்பிட்றவங்க. அது வந்து நல்ல சத்தான சாப்பாடாம, அது சத்தான கீரையாம அவங்களுக்கு. அது அந்த மஞ்சள் பூக்கும் முயல் சாப்பிட நல்லா. அது சார். Turn left onto Sheepwalk Lane. கிளவுஸ் போட்டு வந்துட்டு நிற்பாங்க. எந்த நாட்டுக்காரர்? In about 2 miles, at the roundabout, take the first exit towards the north. ரெண்டு இதிலே இருக்கும். மெட்டி எடுத்து மற்றது இந்த கீரையில மாதிரி. கீரை மாதிரி சொல்லுங்க. என்னாச்சு கூட போனது? ரெண்டு போட்டு சாத்தில போட்டுருக்காரு. அது அங்க போயிருந்தா
அவன் விட்டா போட இல்லை சாத்தி கர்நாடகா காய்ச்சல் நிறைய சாப்பிடுறாங்க ஓம் அப்போ வந்து இப்போ போட்டு கிடக்கா 10-15 வந்துடும் எஸ்டி கிளாக் அந்த தோல் வைத்தியர் போட்டாரோ தோல்வி நானும் இல்ல ஒரு ஆள் வந்தது தோல் வைத்தியர் அவர் தான் நாங்கள் கதைக்கிறார் மேலே இருக்கிறோம் ஐயா நீங்களே அண்ணே தோல் வைத்தியரை வந்து எங்கள்கிட்ட கேட்டா நாங்களே என்ன தோல் அதான் அதாவது நான் ஐடி மாற்றி வாரையில் பழைய இல்ல நான் அதுக்கு சொல்லல என்ன நீங்க தோல் வைத்தியரை கேட்டீங்க அதுதான் நாங்க சொன்னாங்க புரியாண்டி ஐயா ஆயுர்வேதம் அவர் இப்ப கேட்டீங்கன்னா சொல்லுவார் ஆயுர்வேதம் என்ன மாதிரி மற்ற மேலே இருக்கால் கண் டாக்டர் சிவானியா சிவான் இல்லை சத்ததே இல்லை வேலை நடந்துட்டு கீழே ஒரு பெரிய படித்தால் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறான். Clearing the road. ஓ எங்க 1967 97 78 வாங்கி தந்தேன். சொல்லுங்க என்னப்பா 20 போச்சுன்னா 10 போய் கொண்டு பெண் ரோட்டு பார்த்தோம் இல்ல லீவரம் விலை வெறி சொல்லுவாங்க 20 வயது ரெண்டா தான் லீவரம் போடும் இப்போ இந்த லிஃபர் வந்த அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல குறைஞ்சிக்கிட்டு எங்க இங்கே அதானே கூடும் கொண்டே கொடுக்கறது தான். நாங்கள் கொண்டே கொடுக்குறாங்க ஊபர்ல ஓடுறேன் எங்க இங்க ஒரு சட்டை சத்தத்தீங்க ஓ நிசார் அங்கே போயிட்டு ஆளையே காண நிசாரங்க இதுல கம்பெனிகள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரிங்க் ஒன்று இருக்கு 269 அண்டு சரியா அதுல முன்னுக்கு அவன் ஒரு ஸ்பெஷல் இதோட்டு போட்டு ஸ்பெஷல் 175 அண்டு ஸ்கேன் பண்ண 269 அண்டா வைக்கிறாரு அப்போ 269 கேட்க நான் இன்னும் 175 அண்டு போட்டிருக்கேன் அப்போ அவர் அது மாறிட்டுது ஆனால் இன்னும் அதில் இருக்குது ப்ரைஸ் மாறிட்டு தான் ஆனால் இன்னும் அதில் இருக்குன்னு சொல்கிறேன் ப்ரைஸ் மாறிட்டு 2 நாள் ஆச்சாம அதை மாற்றம் கட்டிக்கணும் வாங்க அந்த ஸ்டாப் பண்ணு அப்போ நான் சொன்னேன் இப்போ எவ்வளோ வேணுமான்னா உனக்கா வேண்டி 175 நான் எனக்கா வேண்டி நீ 175 செய்ய வேண்டாம் உனக்கு எவ்வளோ இப்போ வேணுமான்னு
ஆ என்ன சொன்ன கேட்கல இல்ல என்ன அவரோட உனக்கு வந்து நான் 175 எடுக்கணும்னு பாராது கட் பண்ணி கட் பண்ணி தான் வருதோ ஓகே சுதான் என்ன கலவை முடிஞ்சதோ களவு முடியல சனம் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் அளிக்க விட்டு விட்டான் என்ன சுதா சொல்லுங்க சனம் இல்லைன்னு அது என்ன ஒரு பேர் ஒன்று போட்டு என்ன பேர் போட்டுனா இவ்வளவு விட பிங்க பண்ணதான் அழிக்கிறீங்க நானும் அது வெள்ளம் போட்டதை அப்போதா என்ன ஐயோ அது அப்போது கிமு போதையா ஓ இந்த கொமெண்ட்ஸ் போடுறதே நான் நிப்பாட்ட வேணும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது இல்ல நானும் இல்ல சில நேரம் நானே மறந்து விடுவேன் என்னதுக்கு போட்டுறான்னு அப்புறம் கேள்வியே முடிச்சு கொண்டு நிற்கணும் அப்போ ஆக்கள் இல்லாமல் தலையில் கலைக்காங்க இல்ல அப்போதான் நடந்ததுக்கு போட்டு நான் அது இப்ப பார்த்துட்டு கேட்கிறேன் குடியாதையாக கட்டி விடுறா பார்த்துக்கணும் அதான் தொடக்கம் கொண்டு பார்க்கணும் இல்ல அதை விட இவர் எதிர்கட்சி தலைவர் அப்போ ஒரு பாடி விட்டார் பாத்துறீங்களா அவர் கொஞ்சம் குசுப்பு கூடி போச்சா என்னென்ன தோல் வருத்தம்டா காஞ்சோண்டியாக போய் தான் கரைச்சி பூச சொன்னார் சிம்பிளா சொல்லி போட்டு நிற்கிறார் இவர் இப்ப எப்படி இருந்தா அப்ப எப்படி வந்திருக்கு இந்த விளையாட்டு In a quarter mile enter the roundabout and take the second exit onto the western lane. ராஜ்குமார் அவையா குளிப்பாட்டுறீங்களா ஸ்ப்ரேல தண்ணி அடிக்கிறேன் ஸ்ப்ரேயால் அடிக்கலாம் தண்ணி ஸ்ப்ரே அது மற்ற கீழே ஒரு டிஷ்ல தண்ணி வைக்கிறது அதுல குடிப்பினம் அதை விழுந்தெல்லாம் குளிப்பினமோ உள்ளூர் வண்டி தண்ணி எல்லாம் அடிச்சு கொண்டு விடும் ஓகே தப்பி தவறி அவங்களை கூப்பிட்டு போறாங்க பார்த்து சாப்பிட்டு வரேன் ஐயோ அப்படி சொல்லாத அவரு போய் இல்ல நான் முன்னாம் இது காட்டு முயல் நல்லா சாப்பிடுவேன் தெரியும் பிள்ளைகள் முயல் வளர்க்குற ரெண்டு விழிச்சிட்டு அதுகள் அதை கவனிக்க விட்டு நான் அதை பார்க்கறது சொல்றது அதுகள் ரெண்டு மண்டையை போட்டுட்டு ஆனால் நாரிப்ப முயல் சாப்பிடுவேன் நான் முயல் சாப்பிடுவேன் வீட்டு முயல்னா மொச்சம் நம்ம இல்ல காட்டு முயல் முன்னா காட்டு முயல் தான் எனக்கு விற்கிறவங்க காட்டு முயல் விற்கிறவங்க அதை உனக்கு சமைக்கணும்னா இப்போ அது இல்லைன்னா நான் முயல்கள் வளர்த்ததா அது முயல் வளர்த்தது ஆட்டையும் பழவங்க அது முயல் வளர்க்காத ஐயா சாப்பிட்றா வளர்க்குறேன் இல்ல ஆடு வளர்த்தா ஆட்டையும் மறந்துடுவீங்க அந்த நோ சான்ஸ் இல்லை வாய்ப்பில்லை ராஜா 84ஆம் ஆண்டு ஊர்ல ஒரு மரத்துல கிளி குஞ்சு சாப்பாடு தீத்துற கண்டு மழை பண்ணு கஷ்டப்பட்டு ஏறிட்டேன் ஏறியாச்சு பொந்து அங்க மர பொந்துக்கு ஏறியாச்சு ஓ 3 கஞ்சி குஞ்சு பிடிச்சாச்சு ரங்க தெரியும் அங்க ரெண்டு நைஸா கையை வடி காலை வடி விட நெஞ்சு கை கால் எல்லாம் உடஞ்சி ரத்தம் கூட கீழே வந்துடுறாங்க அதே மாதிரி தான் எங்களோட இடத்துல சைக்கிள் ஏற்றி விட்டா ஓடுவேன் நேற்றங்கள் போய் இருந்தால் தான் 4 படம் விளையாடி ஓடிக்கொண்டே நிற்கும் அது ரயில்வே கடவை இருக்குது தெரியும் அவங்கள அந்த இதை வச்சுட்டாங்க ஆள் பக்கத்தை தோசை கடை ஒன்று அதுக்கு கொண்டு விட்டுட்டேன் சதாஜம் தோசை கடையாண்டு தொடிச்சு அதுக்காக விட்டுட்டேன் அவர் அந்த தெரியுமே வந்து தண்டவாளம் இது மாதிரி ரவுண்டாக வச்சு ரம்முக்கு வேலை சுடுக்கணும் தோசை அவர் அதுக்கு உள்ளாட்டுது ஜனாயம் கற்று தொடங்கிட்டார் தோசை கடைக்கு வந்துட்டு சைக்கிள் சின்ன ஆள் தாரையா அவர் அப்படித்தான் நாளை ஏற்றி விட்டா ஓடுவார் இல்லாட்டி அவர் கஷ்டம் அதே மாதிரி எங்க நல்லா புரிஞ்சு கிடைச்சவங்க டிரைவர் இல்லாம கார் ஓடுது சின்ன ஆள் ஓடிக்கொண்டு போயிருக்கிறார் டிரைவரை காலேஜ்
இல்லை தலைமுறைக்கு முஸ்பாத்தியா போகல நாங்கள் வரையும் நாளைக்கு உருப்படையில் கிடக்கும். நாளைக்கு கணக்கு இருக்கிற உங்களை போடுவேன் இல்லை வீடியோலாம் காலை பேருங்க இல்லாமல் வந்து உள்ள 7 மணிலேருந்து நேரடி ஒளிபரப்பு. காலமே 7 மணியா? ஓ ஃபுட்பால் மேட்ச் இப்படியே தொடங்குது. 16 டீம் அதை வருது சின்ன படியும் போகிறாங்க. அப்போ நான் முடிய அங்கே போயிட்டு அப்போ சொல்ல போகிறாங்க சாப்பிட்டு விட்டு தேர்தல் நான் குடிச்சிட்டு திருப்பி சுடலைக்கு ஆக்களை கொண்டு இறக்கணும். இன்றைக்கு கணக்கு அலுவலக கிடக்கு போய் தண்ணி கொண்டு போகணும் பாராக்களுக்கு. அப்புறம் திருப்பி 11 மணிக்கு வேலைக்கு போகணும். நாளைக்கு சரியான லீவோட போட்டு பார்த்தா மாட்டேன்டான். நான் போட்டேன் அவனுக்கு முதலாளிக்கு இப்படி நாளைக்கு ஒரு இது அலுவலகத்தை கட்டு அவங்க ஒன்றும் செய்கிற ஆக்கள் இல்லை லீவை போயிட்டாங்க. வேலை விட 2 மாதத்தில் போண்டு அதை பேருந்து போய் விளையாட்டாக படிக்கிறார் வேறு விட மாட்டார். அதை பேருந்து ஓடி கொண்டிருக்கேன். அவன் தெரியும் ஞாயிற்றுக்கிழமை அது ஞாயிற்றுக்கிழமை அசியலாம் 9 விளையாட்டும் அசியலாம். அது எல்லாம் கத்தான் பூத்தான் எல்லாம் அடிப்பாங்களே வந்து மேலே பிறகு அடிச்சு விட்டுருங்க. லீவு நாள் தானே சரி வீட்டில் இருந்தால் வேறு சாப்பாடு எல்லாம் ஓடுங்க. இல்லை சிக்கன் பீச் எல்லாம் செய்வாப்பா சூப்பராக இருக்கும். சோறுலாம் போட்டு சிக்கன் பீச் ஐயா ஐயா சிக்கன் பீச் கோழி சட்டை. ஆமாம் கோழி சட்டை. இல்லையா இங்கிலீஷ்லேயே தானே சிக்கன் விங்ஸ் தான். சிக்கன் பீச்சா பிரியாணி இங்கிலீஷ் கூட தெரியுமே. நான் போட்டேன் ஃபோன் அடிக்க போட்டேன். அவரும்பா அவன் கொண்டு சாப்பாடை கொண்டு திருப்பி வேணும். அது இரவு இப்போ 2 இடம் வரைக்கும் கஷ்டம் கண்டம் மின்னம் நாங்களே கஷ்டப்படுறோம். அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் படிக்க இல்லையன்று பிறகு என்ன திருப்பி கேட்குறீங்க இங்கிலீஷ் தெரியுமாண்ட வேற நக்கல் அடிக்கிறீர்கள் முடியாண்டே ஐயா. அந்த எழுதுற தமிழத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருத்தை எழுது வருவதில்லை. நாங்கள் வாசிக்க கஷ்டமாக அவர் எழுத்துல பார்த்தீங்களா முடிய போட்டார் 3-4 மணிக்கு கொஞ்சம் இதோட போட்டார். என்ன பாட்டு நீங்கள் இன்றைக்கு வீடியோ அனுப்புறீங்க இல்லாட்டி சரியான கஷ்டப்பட போய் எனக்கு தெரியாது மொழிப்பா இருந்தா பாப்போம். இன்னும் நேற்றையிலேருந்து இன்னும் நித்திரோ இல்லை. அதுவும் கூட பேசினா நான் ராத்திரி போட்டு நான் உங்களுக்கு தெரியுமே 2-3 மணிக்கு ஞாபகமாக இருக்கட்டும் அந்த வீடியோட்ட போட்டு விட்டேன். நான் ராத்திரி ஃபுல்லாக நித்திரே இல்லை ஓடி போட்டு அப்படியே போயிட்டேன். இன்னும் படுக்கவே இல்லை. நான் வீடியோ போட எல்லாம் பார்க்குறீங்க நான் எத்தனை விட்றீங்க இல்லை நான் பார்க்குறேன் இல்லை அப்படி அமர்த்தி பார்த்துட்டு பார்ப்பேன். நான் அதான் அனுப்பினேன் வீடியோ அந்த கரியாவோட வீடியோ உங்களை ஞாபகம் மிரட்டுமண்டு ஞாபகம் வந்தது. நாங்கள் வெளியில் நின்றபடியா இப்போ அதை எடுக்கல இங்கே ஐபேட்டில் இருந்து அப்போ எடுத்துருக்கா இன்றைக்கு இருக்கா அரைவாசி என்ன அனுப்பினா அவங்கள ஏதோ டெரெக்ட் பண்ண போகிறாங்க ஏதோ செய்ய போகிறாங்க சேர்த்து ஏதோ படங்களை தெரியுந்தாரே உண்டாக்கி ஏதோ வீடியோ பண்ண போகிறாங்களோ மூவி மாதிரி அந்த மியூசிக்கோட சேர்த்து விட போகிறாங்களோ அப்போ அதுக்காக தான் என்ன கேட்டு பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க. ரமி வணக்கம். ரமி வந்து நிற்கிறா. யார் வந்து நிற்கிறா? ரமி திருக்குறள் ரமி இருக்கிறாவே இப்போ கீழே நிற்கிறா பாரு திருக்குறள் அதிகாரம் வந்து இருக்கிறா. அதிகாரப்படுத்தினவியோ தெரியல. திருக்குறள் அதிகாரம் திருக்குறள் எத்தனையாம் அதிகாரம்? என்ன சொல்லுங்க கதைங்க நிற்கிற வர போது கதைங்கோ இப்படி 6 மணி கிளம்பும் போகும். களைச்சி போயிடுங்க நடந்து நடந்து இடம்பெறாரு. அவர் கொண்டு போய் சாப்பாடு ஆரம்பிப்போம். இவர் கொண்டு 29 நம்பர் 31 நிற்பேன். அதான் பிரச்சனையா இருக்கு. நம்பர் பிடிச்சிருவார். இது சில வீடுகளுக்கு நம்பர் இருக்காது பேர் அது. அதான் பிரச்சனை. சில பேர் கஷ்டம். நானும் போய் விடலாம் மழை தூரத்தை தெளிவடைச்சு தான் கூப்பிட்டது ஆக்கள். சில வீடுகளில் சாய்ச்சி மலை பக்கம் போனால் வீடுகள் ஒன்று அங்கே அக்கம் தோட்ட காணிகளுக்கு நம்பரை வீடுக்காக விடுவோம். அது இந்த சினோ டைம்ல கஷ்டம் என்ன? அது கார் திருப்பூர் ஆயிரத்தி வரவாடு ஒரு தனிமலை பாதையா இருக்கும். சிலோட திருப்பூர் நியாயமா தூரம் ஓடி தான் திருப்போம்.
அவங்க நாடு மாடு கொண்டு வரக்கு பாதையில் விட்டுருவாங்க, அதுக்குள்ள நாங்கள் போகிறோம். ம். மலைப்பிரத்தில் அப்படித்தான் ஆக மோசம் இந்த மேலே இல்லை. ஆமாம். நீங்கள் வெள்ளை போட்டுலாம் போட ஆக்கள் எல்லாம் சோர்ந்து போச்சுன்னா. ஓ எல்லாரும் வந்துட்டு எனக்கு பயங்கர நித்ரா தோங்குது. எனக்கும் அதுதான் செய்யுது. ரமேஷ காணையில் என்ன நடந்தது? மியூட்ல நிக்கிறேன். எல்லாரும் ஓட்டம் தானே. கீழே நிற்கிறேன் எல்லாரும் கூட சனிக்கிழமையில வேலை கூட தானே. நல்ல ஓட்ட முடியாது காலமே எனக்கு கஷ்டம். 10:30 அந்த கோபால பாட்ட பாக்குறீங்களானே. தலைவர்கிட்ட குரல் வருது இல்ல. வயிற்று கொண்டு தான் இருக்கிறேன். அங்கே தெரியுமா இல்லையா? எஸ் வந்து அடிப்பேன் நான் உங்கள்கிட்ட லஞ்ச் பிறகு வர்றோம். அங்கே கணக்கு புரியுறதுக்காக பார்ப்போம் வருவேன். ஐயா கொடுத்தாச்சா பிள்ளையாண்டி எங்க மாதிரி பக்கத்து வீடு கொடுத்தீங்களோ காலையில் எவ்வளோ லேட்டாக போச்சு. உண்மையா சொந்த வீடெலாம் கொடுத்தீங்களோ? ஆளினும் வரையில அடிச்சது காலையில் பேக் வைக்க போயிட்டேன். இது காதில் குடையெல்லாம் இழுக்கு அது 100 மீட்டர்களுக்குமா? போன காருக்கு வச்சுட்டு போட்டேன். நானும் அப்படிதான் சீட்டில் காட்டு வச்சுட்டு தான் தீவிரம் கொடுத்துட்டு ஓடி வரேன். சில பேர்த்த எடுத்து காட்டி கொண்டு போவேன். மறுபடி நெடுகரம் காட்டி மாற்றி கொண்டு இருக்கணும். அதான் கொஞ்சம் தம்பி என்ன வருது எங்க அப்படியாண்டி ஐயா கண்ணேரம் காலையில் அங்கே கதைப்பட்டு போனீங்கன்னா என்னண்டு இல்லை கண்ணேரம் காலையில் லேட்டாக போச்சா நாங்கள் 2 கேட்கணும். என்ன ஞாபகம் எல்லாம் சொல்லி கொண்டா செய்யணும். என்ன நான் சொல்லல பக்கத்து விட்ட போனோட கேட்டேன். அதானோ எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன இல்லை சாப்பாடை கொடுக்க போறது அதில் சாப்பிட போறதில்ல 2 கதைச்சு கொண்டு வந்து நிற்கிறது. அதான் கதை கொடுக்கறது. சொல்ல மாட்டேன்னு சொல்லாதேன்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆண்டவர் காப்பாற்றணும். காலையெல்லாம் உழையுது. நாளைக்கு வெள்ளம் 7 மணிக்கு ரொம்ப வச்சு நிற்கணும். கிரௌண்ட்ஸில் டெலிஃபோன் ஃபுல்லாக சாக்கில் 2 டெலிஃபோனும் போடும். நாளைக்கு வீடியோக்கள் எல்லாம் போடும். ஒரே என்டர்டைன்மெண்ட் தானே. நாளைக்கு ஐயா வைக்கிறாங்க என்ன ஞாபகத்தமாக ஒரு கவுலோடு போய் கதை சித்தப்படி என்ன இது ஃபுட்பால் மேட்ச் நடக்குதோ? ஃபுட்பால் மேட்ச் நாளைக்கு நடக்குது. முடிய வந்துடுவாங்களே 7 மணிக்கு தொடங்குது. எல்லாம் மேட்ச்கள் ஆரம்பமே வந்து 15 சாப்பிடுவோம். சாப்பாடு செய்யறாங்க. கொத்தரட்டி 200 பேர் செய்யறாங்க. பேசிட்டு இருக்கீங்களா? ஓகே ஹலோ என்ன சொல்லுங்க. அது இந்தியாக்கார ஆள் டிரைவிங் செய்கிறவர் மதுரை மீனாட்சி மதுரை மீன். Try doing this one first. Okay, right. ஒரு இடத்தை தாண்டி போய் முதல் கொடுக்கட்டாம். 2 டெலிவரி ஒரு இடத்தை அந்த ஒரு டெலிவரியை நான் முதல் கொடுக்கலாம். ஆனால் அதை கொடுக்காமல் மற்றதை கொடுத்துட்டு ஏன் அப்படி? ஏன் அப்படி கொடுக்கணும்? முதல்ல அதை கொடுத்துட்டு அப்படியே போலாம் தானே இல்லையோ? அது முதல்ல ஆர்டர் பண்ணினா அப்படி என்னடா கண்ணு கொடுத்துட்டு வழி என்ன இல்லை அதானே. அப்போ அவங்களும் தெரிஞ்சுட்டது நான் போய் நின்றாங்க அவையோட ஆரம்பிக்கணும். சரியா சொன்னீங்க. அப்படியா அவங்களுக்கு அப்ப தெரியும்.
இந்த கஸ்டமர்கிட்ட போனா இவர் பிந்தி மற்ற கஸ்டமர்கிட்ட போடுவார். அதை இல்ல அவங்களும் வந்தாக்கா அந்த ஓடுற படி தர மாட்டாங்க. இப்ப இதை போட்டு திருப்பி பார்த்தா திருப்பி வேற இடத்துல அதே இடத்துல திருப்பி பேருந்து போவாங்க. இப்ப ஊவர் சரியா விளையாடுது. அவன் இப்ப அன்றைக்கு எனக்கு 3 டெலிவரி விழுந்தது. KFC பக்கத்துல அவன் வீடு, நான் கொண்டே கொண்டே அங்க கொடுத்து ஏர்போர்ட்ல திருப்பி இவன்கிட்ட கொடுத்து திருப்பி அந்த இடத்த போய் சொல்றேன். அது ஒரு விசராத்த இருக்கும். அவன் அந்த ஓடுற படி தான் அவன் தருவான். இங்க வந்து அங்க Take the first exit onto Major's Farm Road. இவன் இதுக்கு 2 கை விட்டுட்டான். 1 தான் எடுத்து 3 எடுத்துட்டு 2 கை விட்டுட்டான். என்ன இப்பவே கொட்டாய வர்றீங்க? இந்த நேற்று ராத்திரி வில்லியர்கள் தங்களை வந்து பிக் பண்ண சொல்லி அங்க போனா அங்க ஒரே அட்டகாசம். அப்ப அவையிலோட நின்று வேற வீட்டை வந்து சேர 3 மணி ஆச்சு. அதான் யோசிச்சு அந்த நேரம் போடுறீங்களா? நாங்கள் போட்டோம் நீங்கள் ரெண்டும் அதெல்லாம் நார்மல். நேற்று தப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் டயர்டாக படுத்துட்டேன். லேட்டாக தான் வந்ததா? இல்லை காரோன்றது சும்மா இல்லை, அது ஒரு டயர்டு. இப்போ சும்மா 8:30 மணி அளவு அது கச்சத்து ஐயா வரதுக்கு அந்த காடை காடை சுற்றிய உழுது மேய்ச்சி அடைச்சி நொறுக்கி வச்சுட்டாங்களப்பா. எனக்கு எந்த பக்கம் போகிறது வாரது தெரியாமல் சரியாக கஷ்டப்பட்டேன். என்ன உழுதண்டு அடைச்சி இல்லை எல்லாம் அடைச்சி அந்த ரோட்டு அந்த முன்னாம் நான் கர்நாடகா போனது, அது இருட்டு மழை தலை இடியாது. மழை வந்து கிடைக்கும். In a quarter mile into the roundabout. அதுக்கு சாப்பாடு நிறைய கூடாது. அதுக்கு பாக்ஸ்லாம் கொண்டு போறீங்க, கையில் கொண்டு போறோம். கையில கொண்டு வரான்னா நாங்களும் நினைக்கி சாப்பாடு நிறைய இல்லை பாக்ஸ் இருக்குதா, சின்ன பாக்ஸ் இருக்குதா, 2 சாப்பாடு கொண்டு வரோம். இல்லை அவங்களும் ஒரு ப்ரௌன் பேப்பர் தான் பேக்கி தருவாங்க. அந்த எங்களோட சீமெந்த பேக்கி மாதிரி இப்போ அதுகெல்லாம் இப்போ அதுதான் வருது. ஆனால் நீங்கள் அதே அந்த பாக்ஸுக்கு வைக்கிறாரு. மற்ற ஊபர் பாக்ஸ் இருக்குது, நார்மல் பாக்ஸ். அதுலக்க வைக்க போனாலும் கையால நீ போய் அதை எடுத்து கொடுத்து இந்த காருக்கு வந்து அதான் நாங்கள் சிலோட பாக்ஸை தூக்காம அதையே தூக்கி கொண்டு போகிறோம். மட்டத்தால் பேப்பர் மாதிரி. நான் சில பேக்கோட போகிறேன், கிட்ட வேண்டாம் பிளாட்டா தான் பேக்கோட போவேன். முதலாளி விட மாட்டாங்க, பேக்கோட கொண்டு போச்சுலாம். சமருக்கு ஓகே, ஆனால் பிண்டரை கண்டாங்கன்னா பேசி கொண்டிருப்பாங்க. Just ahead, turn right to stay on London Road. யார் கொண்டாங்க புளியாண்டியனே தெரியல, டயர்டான்னு சொன்னவர் கொட்டாய் வருது, அடிக்கடி கொட்டாய் வருது. டயர்ட் ஏத்த முடியுங்க. அதான் தவி பெருமுச்சு புளியாண்டியா எந்த விலை? புளியாண்டியா கஷ்டப்பா என்னங்க இந்த விலை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஐயா. எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உடம்புக்கு நல்லா வர நீங்கள் வீடுகள் இல்லை, பக்கத்து வீடுகளை தேடி போடுங்க. அதான் வாயால புளியாண்டி என்ன உங்களுக்காண்டி நான் ஒரு இஞ்சி பிளேண்டி குடிக்கிறேன். அப்ப அது உங்களுக்கு கொண்டாடி வராது. ஆமாம் ஆமாம். நாங்கள் ஒரு மேக்னட் ஃபீல் தானே நாங்கள். சின்னா வேணுமா பிளேண்டி, இஞ்சி பிளேண்டி? என்ன கதைக்கிறாரே இல்லை, இஞ்சி பிளேண்டி ஒன்று. Pick up on the right. அதாவது சாச்சி வேற தாள் மகன் நாங்கள் எல்லாத்தையும் கதைக்கிறேன்.
உங்களோட பூபா என்ன செய்யுது? Turn left to stay on பூவா சாப்பிட்டு அவர் இருக்கிறார் மேலே ஆபத்தை விளையாட ஒரு நாள் போய் நாலு போகிற இங்கே 4 மணிக்கு கூப்பிடுறாங்க அவங்க சொல்லுங்க எத்தனை வயது? கூலியா இருக்கும் ஒரு வயது முடிஞ்சு கூட ஒரு 15 மாதம் தான் இருக்கு. 280 ரூபாய்க்கு பண்ணியிருந்தாங்க அந்த பாக்ஸு தட்டவர் முன்னே விழா தான் இப்போ விழா கூட அங்கே பார்த்தேன் 280 ரூபாய் போடும் ஊசி போட்டு தந்தவள நேரத்துக்கு போட்டு You want me to take it now? Oh, perfect. Oh, thank you. அடிக்க வர என்ன அப்படியாடி அவங்களை அடிக்க போறாங்களோட லேட்டாக போச்சு இல்லப்பா கார் அடிக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க. அதில்ல பாதி அவ தெரியும் உங்களோட வயதை யோசிச்சுட்டாங்க உங்களோட வயதை யோசிச்சுட்டாங்க பாவம் வந்தால் கஷ்டப்படுதுன்னு வந்துட்டாங்க அது கரசனியா சொல்றதே நான் தெரியல பாருங்க. எனக்கு இப்படிதான் காலையில் அடி டெலிஃபோன் அடிச்சிருவேன் கணக்கு லீவரங்களுக்கு வந்து வாழ்றீங்கன்னா ஆண்டுவாங்க இல்லாட்டி அங்கே அடிச்சு வச்சுருவாங்க இவர் கொண்டு அந்த மேலே தெரியலையா எழுதியும் போட்டுருவாங்களே அவருக்கு தெரியாது யார் இந்த வேலை செய்தாண்டு 4 டேட் தெரியும் அட்ரஸ் எஸ் இந்த தெளிவான் வந்துட்டு வாரேன் மாதிரி வா தெளிவாக கொடுக்கணும் இந்த காரியார் வந்துட்டாங்க லைட்டை நிப்பாட்டிச்சாவே மூடி விடுவோம். லைட்டை நிப்பாட்டி கீழே மூடி விட. குழம்பினவா எத்தனை உள்ள போய் ஆஹா சுதா கூட கதைக்கலாமே. கிளம்புக்கு போனா அப்படி கதைக்கிற கவனமா இருக்கணுமே. எல்லாரும் களவுலாம் நினைக்கணும். நாங்கள் செய்யாத காலையா இவர் செய்ய போறேன். எனக்கு தெரியா இந்த இப்போ களவண்டவர் புது கலவை ரம்மியும் நிக்கிறா சும்மா வீட்டுக்கு வந்து ரம்மி எப்படி இருக்கிறாங்க ரம்மி என்ன வாங்கோ ரம்மியில இப்போ பக்கத்தை விட அன்றைக்கும் கேன்சா ரம்மியில டாக்டர் சொல்கிறார் அக்கால பக்கத்தை விட அன்றைக்கும் கேன்சா வேற முஸ்லீம் மொழி ஒன்று பேசுது இதை காரத்தால கண்ணாடியை திறந்து விட்டு தனக்கு ஏசி போட்டாங்களா என்ன விளங்கல கண்ணாடியை திறந்து விட்டு தண்ணியை ஏசி போட்டாங்களாம் யாருங்க அங்கேயோ கங்க நிற்கிறார் பொழுது தேஜ வந்துட்டாங்க உங்களோட இடத்துலயேப்பா தூசிலாம் இருக்கிற கொடி இருக்கேன் தெளிவாது கொடி கிடாக்க பின்னுக்கு உனக்காங்க அந்த காய்ச்சி ஒட்டிக்குது அந்த ஜெனீபா ஜெனிவா இருக்கிறேன் நீரம்பல்ல பஸ் கிடக்கு காய்ச்சி ஒட்டிக்கிறேன்
யாரும் காரை கண்ணாடியை திறந்து கொடுத்தா ஏசி போட்டாங்க பேசுவாங்க தானே. அதான் அவரு இருக்க மாட்டேன் யாருக்கு சொல்றாரு அந்த நாளைக்கு எடுக்க இல்லை அப்போ இவருக்கு சொன்னால் மட்டும் இவருக்கு தெரியுங்களா? ஆள் நிற்கிறாரு நெல்லு கூட அவனா கூட ஆள் சொல்றாரு இன்னும் கதைக்குவா காரக்காக புட்டி கூட ஓடிட்டான் இப்போ சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்போ தான் பார்த்தேன். இல்லை தேங்க் பண்ண சொல்லி சொல்கிறாருண்டா. அந்த கிணத்து வந்து அழுதது தாயை பிடிச்சி விட்டாங்க எந்த தாய் அது கண்டு சொல்லி அப்போ இப்போ சிலவுக்கு காசு கொடுத்த 3 நேரத்தில் காசு விட கட்டது கதை இல்லை. எங்களே தெரியும், நீங்க சுவிஸ்ல இருக்கிறீங்க, எங்களுக்கு தெரியும். அடிச்சு பறிச்சு அந்த காசை வச்சுக்கிறாரு. இல்ல நீங்கெல்லாம் வந்து இப்ப தோல் வைத்தியர்னு கேட்டதோட மாறிட்டாங்க கொடுத்துட்டீங்க. ஒரு இதுவரையில ஒரு ராப்பரை நான் கொடுக்க மாட்டேன், ஆள்கிட்ட கடை தான் பறிச்சு போடும். நல்லா இருக்கு. Just ahead, turn right on Montrose. கொடுக்க கூட ஆள்கிட்ட பறிக்கும். ரெண்டு மூணு பேரை 2-3 பேரை காண இல்லையன்ற தளத்துல. ஒரு கிழமை லீவு, பள்ளிக்கூட லீவு முடியும். Then turn left on Fairfield. யாரும் ஒரு 15 இப்போ தண்ணி மழை இருக்கிறாரு. மழை தானே கொஞ்சம் இதாக உடம்பு இல்லை, மிகவும் மோசமாக கொஞ்சம் குரல் ஒரு மாதான்றது போய் படங்க போய் பாருங்க போங்க. வீட்டுக்கு ரூபாய்க்கு எவ்வளோ கணக்கு மாட்டேன் குரட்டை வந்தால் நான் இங்கே வந்துயா போகிறேன். அந்த இந்த மூக்கடவைக்கு கொரட்டை வந்தா இப்படி இருக்க மாட்டேன், தலம் கிடந்து உத்தரமா என்ன. அந்த மழைக்குள்ள ஒரு மூக்கோட்டை அடைச்சிச்சு. கூடுதலாக பார்க்கல, ஃபேஸ்புக்கு குறைவு, யூடியூப் குறைவு. You 70? Yeah. Okay, sir. Yes, sir. So everything, yeah? Yeah. Cheers. Thank you. அட இப்போ ஒரு விவரம் எவ்வளோ தருவாங்க, ஒரு எதுக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க? வழங்க இல்லை ஒன்று கோட்டை கொடுக்க எவ்வளோ காசு தருவாங்க? நீ அமௌண்ட் வா கையில பே பண்ண மாட்டேன். ஒதுக்க விளக்கம் செய்யணும் எங்களுக்கு. மினிமம் 3 ரூபா ஒரு ஓட்டத்துக்கு. 3 மைலுக்கு மேலேண்டா 3 ரூபா பசம் 4 ரூபா கூட்டிட்டு கஷ்டம். இப்போதே காணாது பெட்ரோல். இங்கே அதுதான் பெட்ரோல். இது ஜூகேல அப்படித்தான் சின்ன ஒன்றும் செய்யல. ஜூகே கொஞ்சம் சம்பளம் குறைஞ்ச நாடு தான். இங்கே வந்து மணத்தியாலம் பார்த்தால 20 ரூபாய் கூட பார்த்துக்கலாம். மற்றது மணத்தியால சம்பளம் 26 ரூபாய், இங்கே மணத்தியால சம்பளம் 12 ரூபாய். அதான் 12 ரூபா 50 ஒரு லிட்டர் வந்து 6 ரூபாய் கொடுப்பாங்க. அங்கால தூரத்தில் கூட பெட்ரோலு காசு கொடுப்பாங்க. சொந்தக்காரன்டா, சொந்தக்காரன் பச்சை விடுவாங்க, மோட்டர் சைக்கிள் விடுவாங்க. இப்போ நான் வந்திருக்கல, இப்போ இப்போ காய்ச்சி கட்டுப்படியா போன சேர்த்தா தான் கேட்டு. நீங்க இப்ப ஒரு நாளைக்கு காலமே எழுப்பிடாம மட்டும் ஓடுனீங்க வேண்டாம். ஓகே, சம்பளத்தை விட கூட ஓடிங்க. பெட்ரோல் காசு, வாகன தேய்மானம் எல்லாம் பாக்குறது தெரியாது. வாகனம் இதுகளை பார்க்க போனா எல்லாம் தெரியும் தான். அங்க விட்டு இங்க விட்டு கட்டில அடிச்சு அதுல இதுல வந்து இங்க $200 போடும். சில வேலை குறையாம போடும். பெட்ரோல் சேர்த்து கொடுத்துட்டாங்க, இல்ல மெட்ரோடா சொல்ல கொடுத்துட்டாங்க. செலவு தான் கொடுக்கல தலைவரோட.
அது மாறணும் வெட்டுறாங்க எங்கடியாக்கலானே வெட்டுறாங்க. அல்ல கேபா கடையும் செலவு இருந்தாலும் ரோட்டு ஃபுல்லாக கிடக்கு. அவன் ஒரு கம்பியை கண்டோன்னா ரஜியை சுற்றிடுவான். நீங்க என்ன பவிச்சு செய்யறீங்களா இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்களே இதில். இங்கெல்லாம் செய்யலாம், இப்போ முன்னே செய்யலாம். இப்போ அவங்க பிடிச்சி போடுவாங்கல்ல லைசன்ஸ் எல்லாம் பார்த்தோம். லைசன்ஸ் அடிச்சோட நாங்கள் எங்கே இருக்கிறவங்க பிள்ளைங்கிறோம் எங்கே வெளியே வரும். அதே கைத்தறி போல கேட் பண்ணுவாங்க. இது தெரியா இப்போ எல்லாம் ஒன்றாக்கிட்டாங்க. எல்லாம் ஒன்றாக்கிட்டாங்க. எழுதி காட்டுங்க கார் புத்தாவே இந்த ஃபோட்டோ பிடிக்க எல்லாம் காட்டும். இல்ல இப்ப கூட இல்லாம நம்ம ஊபர் தான் செய்து வந்துருச்சுனால பிரியோசனம் கொண்டாது கருதா இருக்கு. இங்கேயும் அப்படித்தானே காலுக்கு மிதிவடு பண்ணு. ஊபர் தான் காலுக்கு எப்போ மிதிவடுது. இங்க என்ன பங்களாதேஷ்காரனா கூட செய்றாங்க மோட்டார் சைக்கிள் கூட பங்களாதேஷ், இந்தியா, ஆப்கானிஸ்தான், சீனாக்காரன் கிட்டத்தட்ட எல்லாம் முழு சீனாக்கா. அதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. எங்கட பெரிய மார்க்கெட் இருக்கிறவங்க இங்கேயும் அவங்க பெட்ரோல் இந்த பெட்டா மார்க்கெட்ல நிக்கிற மாதிரி நிற்பாங்க குளிச்சு. இங்க வந்து இந்த பஞ்சாபக்காரன் ஒரு ஒற்றுமை உண்டு. அவங்கள இந்த அப்ப ரக்கின்னு விக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப கிழமைக்கு இவ்வளவு காசு அதான் இதை பங்களாதேஷ் அப்படியே அவங்களுக்கு இப்ப இந்த மோட்டார் சைக்கிள் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மோட்டார் சைக்கிள் எல்லாம் கொடுக்க இவ்வளவு காசு டீக்கலிங்கன்னு சொல்லி என்ன கேட்டாங்க. நான் எனக்கு மோட்டார் சைக்கிளானே இங்க தெரியும் தானே என் கடை இது கடை மோட்டார் சைக்கிள் கடைசியாக என்னன்னு குளிர்காலத்துல கஷ்டம் குளிர்காலம் இங்க ஓடுறாங்க. அதை வந்து என்ன சொல்லுங்க மோட்டார் சைக்கிள் ஓடினாங்களானே ஓடையில தெரியும் தானே பற்றி. அங்க என்ன சாரத்தோட 200 இது எந்த நாட்டில முந்தி கொதியதுக்கு நல்ல டிப்ஸ் கிடைக்கும். 185, 200, 120. எஸ் எஸ் நான் மட்டும் தான் இது கொடுக்கல. எல்லாரும் சாப்பாடு கொடுத்துதான் கதைக்கு. நீங்க கொடுத்துட்டீங்க. நான் 10:30 போய் தான் கலந்து போட்டு படிக்குவாங்க. அவர் நிற்க சொன்னா நான் மட்டும் காட்டவே அப்போ சொன்னா காட்டுக்கு இப்ப நான் தான் கடைசியா காட்டுக்க போய் மாட்டப்பட போறேன். கரடி இல்ல பாருங்க இப்ப அவருக்காக கரடி நிம்மட சாவண்டா நாங்க கிடைச்சிருக்கு. இப்ப கடைசியா காட்டுக்க போறேன். தனியா கூட பயமா இருக்கிறாங்க. எங்க லண்டனுக்கு இந்த பக்கம் ஐவர் காலவர். ஆய்வல்லா Turn right on Albert Road. வேலை முடிஞ்சு ஒரு மணி தேலங்க இன்னும் மரம் மத்தியாமா இன்னும் ஒரு தேலங்க வீட்டை நீங்க சாப்பிட்டு பிளேட் கலவுற மாதிரி பிளேட் தான் கலவுறேன். நான் என்ன வேலை முடிகிற நேரம் இல்லை. பத்து மணிக்கு தான் கழுவ விடுவாங்க. 10-10:30 தான் போறோம். பாபுக்கு அடிச்சு பிங்கப்புறம் வந்து கொஞ்சம் பிங்கப்புறம் கிடைச்சாச்சு விலை. பிக்கப் பிரிண்டா கடைசியா புட்சன் பண்றது. இப்ப இவர் களவெடுத்த முடியா ஃபிங்கர் பிரிண்ட் அழிச்சு தானே வரணும். என்ன நடக்குது?
போகணும் கிளக போனா பிங்க பண்ணி அனுப்பணும் அப்புறம் நாளைக்கு இப்படி வட்டு போடுவேன் ஆஹா Make a slight left turn. Stay on Kingsburg. Turn right on Golden Road. நான் முந்தி கடையில வேலை செய்தேன் எனக்கு அந்த கடையில எக்ஸ்ட்ரா விலையும் பாரு எக்ஸ்ட்ரா வேலையுண்டுங்க எக்ஸ்ட்ரா விலை ஓவர் டைம் நிறைய பழகின கடை ஒரே கடையோட நான் நினைக்கிறேன் சாப்பாடு எல்லாம் மடிக்காச்சு நான் என்ன கஷ்டம் இல்லை புது கடையில வேலை போயிட்டு அவங்க சிஸ்டத்துக்கு வேலை செய்ய சரியான கஷ்டமே அதை விட அந்த கடையில டிப்ஸ் சொன்னாலும் இந்த ராசை நஞ்சு பார்க்கலாம் டிப்ஸா ஓ அண்ணே போலாந்துக்காரரே தருவாங்களே டிப்ஸ் வந்துட்டு போவாங்க ஒரு கிலோ வந்தா போலந்துக்காரவா அவங்க வந்தோடனே இந்த அந்த சாப்பாடு ஓட பண்ணீங்கன்னா நல்ல ஒரு கிலோ குச்சியா கொண்டே கொடுத்தவன்டா தருவானோ 3-4 ரூபா போயிடுவான் இங்க இருக்குது அந்த பப்புன்னு இருக்குல்ல பப்புல அந்த பாத்ரூம் கிளீன் பண்ணி பார்க்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே டிப்ஸ் ஆனு அவங்க 200 வருஷம் தருவேன் சம்பளம் குறையுது ஓ இனி விரைக்கு அவங்களுக்கு போகணும் வல்லாது வலிது வல் காசு ஒன்று நம்மளுக்கு வந்திருப்பான் போட்டு நான் பேசுகிற பார்த்தோம் சிரிக்கிறேன் அவன் காசு கொடுத்து தான் சிரிக்க வைக்கணும் ஆளும் இல்லாடி குடியன் வாங்க நாள் சிரிக்காது இன்னொன்று வந்து தெரியும் அது முன்னாடி சனம் இல்லை அதால பொறுப்பு வந்து உப்பு இல்லாமல் இருக்கிறேன் ஆக்கள் ஊரா கொண்டு பெரியதோ ஓ ஒன்றுதான் நினைக்கிறேன் நான் ஒரு வேலை பார்க்கிறேன் உப்பறிகிறது இருக்கிறதான் உப்பறிஞ்ச ஆக்கள் தருவீங்க நிலத்திலையா அந்த வெளியில போய் அந்த கதவு வாசல போய் போயிடுறா எந்த நாட்டுக்காரர் சொல்லையில மட்டும் சொல்லுங்க இது எந்த நாடுன்னு தெரியலையா கூட அப்படி செய்யறோம் அப்படி இருக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது இந்த நாட்டுக்காரர் அப்படி சாத்திரம் பார்ப்பது நான் இது வரைக்கும் காணேன் துருக்கியாக்களும் பார்ப்பாங்க துருக்கியாக்கள் அந்த இதுல மாதிரி நான் ஒரு பாக்குறேன் அதெல்லாம் இதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு Mana Mi? Patron Keller Origin? Patron Keller Origin? Patron Keller Origin? Keller Origin? Chef? Serbia. Halo? Oh, சொல்லுங்க Serbia. Oh, Serbian. Yang kenal ada. சார் எத்தனை மணி முடியும்? பயணம் இருக்கா? 11. 2 மணி தான் கிடக்கு. இல்ல உங்கள்கிட்ட டைம் இல்லை உங்கள்கிட்ட டைம். ரைட். டைம். 1 hour இருக்கு. 1 hour கிட்ட வந்துட்டு. 50 நிமிஷம் கிடக்கு. அது இப்போ கூட்டி கழுவித்துல எல்லாம் பறந்து கடைசியா தானே இந்த வேலை முடிய. ஓ எங்க புரியாண்டியா காண போட்ட ஓகே லெவல் மிச்சில்
No maximum. Turn left on Park Corner. Just ahead, turn left to stay on Park Corner. ரமேஷ் நாம் அப்படியே ஓடுறதோ இல்ல நாங்க சுதான இப்ப நிப்பாட்டி போடுறோம் நேண்டா இல்லை ஏன்னா ப்ரொமோஷன் முடிஞ்சுது போட்டே நீ புதிய வலிக்கிட்டா ரவிக்கு முதல் வந்து ஓடிடுவேன் இப்ப ஓடலாம் இப்ப அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்ப ஓடலாம் இனி என்ன அந்த தூர் இடத்துல போடுவாங்க காசை குறைச்சி தூர் இடத்துக்கு போய் சொல்லுவாங்க அதே போகலாம் ஓடலாம் வேண்டாம் தூர இடத்துக்கு இப்ப ரவிக்குல தானே ஓடலாம் இப்ப தெரியாத இடங்களுக்கு போய் கேமரா கிடக்குமே நாங்க 30 கோடி 20 30 போவோம் நெவிகேஷன் அதுல எங்க இது ஊபட்ட நெவிகேஷன் காட்டாது இல்ல நீங்க என்ன செய்யணும்னா நீங்க ஒரு போன் வச்சு கட்ட சேர்த்துக்கிறீங்க அதுல ஆக்ட் பண்ணிக்கணும் இப்ப கூட அப்படித்தான் செய்யறாங்க ஒரு அக்கௌண்ட் இருக்கு அக்கௌண்ட் அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது சொல்லும் எங்க கேமரா இருக்கு Yes, sir. Sorry? 3575. Yeah, 1 minute. Yes, sir. Yeah. சின்ன பொடிய சுதான் சின்ன பொடியன் போனீங்கன்னு போகிறேன் அவர்தான் வந்து படிக்க போற சின்ன படிக்க வீட்டுக்கு போட்டு பார்ப்போம் எத்தனை மைல் காட்டுதாண்டு அவ்வளவு தூரம் 10 மைல்ல நிக்கிறேன் 10-11 மைல்ல 10 நிமிஷத்துல போடுவீங்க 20 நிமிஷம் காட்டுது 22 நிமிஷம் இங்க உதுல கிடந்த மாதிரி கிடக்க 8 மைலுக்கு வரை எல்லாம் மாறப்படும் இனி போவிட்டானா அப்படியே இப்ப ஓடனா தருவான் என்ன இப்படித்தான் தூர இடத்துக்கு தருவான் காசை குறைச்சி தருவான் ஓடலாம் ஆனா பிறகு அன்னைக்கு ஒருக்கா சாப்பாடு 3 மணி ஆச்சு இங்கே எடுத்துட்டு அது ஒரு எடுத்துக்கோ நான் எடுத்து 2 சாப்பாடு எடுத்தோம்னா நான் அது லேட்டா போட்டான் அவனுக்கு அவன் நித்திரையா போட்டான் அடிக்க நடிச்சு களைச்சு போட்டான் எனக்கு ஒரு டவுட் உண்டு வாசல்ல நிக்க கைக்கலாம் அவன் வீட்டுக்கு களவு போனால் என்ன தர போலீஸ் வேற காரெல்லாம் நிக்க அதுக்கும் பிரச்சனை மட்டுமே சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி கொண்டு வேண்டியானே அது ஒன்றும் செய்யலாம் அது 7 நிமிஷத்துக்கு விளையாட்டி தானா கேட்கும் போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லி நாங்கள் போட்டோ எடுத்து அனுப்பி போடுவோம் அவனு ரிட்டர்ன் போக ஆசை இல்லைன்னு அது அவன் ஊர்காரன் காட்டுவான் ஊர்காரன் காட்டுவான் கஸ்டமர் வந்து 7 நிமிஷத்துல பிக்கப் பண்ணாட்டி நீங்க விட்டு போடுங்க அப்படியோ